பங்குச்சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பை பண்ணணும், ஒரு பிகினராக இருக்கிறேன்னா ஷேர் பை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிமேட்ரலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காண்டி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி பேங்க்கில் மணியை சேவ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணவோ செல் பண்ணவோ ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாகவும், அதுவும் இல்லாமல் லாங் டைம்காண்டி நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறக்காண்டி ஒரு பிளேஸ் தான் என்ன அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டு. அதில் நம்ம நாட்டில் உள்ள ஃபெமிலியரான புரோக்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்காங்க பாருங்கள். ஜீரோதா, அப்ஸ்டாக்கு, ஏஞ்சல் புரோக்கிங், 5 பைசா, ஐசிஐ டைரக்ட், கொட்டாக் செக்யூரிட்டி அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனி நம்ம நாட்டில் இருக்காங்க. இவங்களாம் செபி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க செபி ரிஜிஸ்டர்டா, இந்தியன் கவர்மெண்ட் அதாவது செபி ரிஜிஸ்டர்டா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுடைய மணிக்கு கேரண்டி யார் அப்படின்னா செபி தான். சரியா? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு தவறுகள்னால நீங்கள் பணத்தை இழக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ட்ரேடிங்கை தவிர்த்து வேறு இஷ்யூ மூலிமா நீங்கள் பணத்தை வேறு விதமாக நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா, அதை செபிக்கிட்ட நீங்கள் முறையிட்டு வாங்க முடியும். ஸோ அதனால் செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.